So, can we use Python for Android development? அதாவது Python programming languages Androidல இருக்கிற apps அதெல்லாம் உருவாக்குறதுக்கு யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு நம்மளோட ஒரு சப்ஸ்கிரைபர் கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு இந்த டாப்பிக்கை பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் ஒருவேளை இந்த ப்ரோக்ராமிங் வேர்ல்டில் நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அண்ட் எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை சூஸ் பண்ணி லேர்ன் பண்ணுறதை பற்றி உங்களுக்கு தெரிலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். So guys, first நம்ம Python பத்தின சில important விஷயத்தை பேசிக்குவோம். Guys, according to me, Python is the number one programming language in the world. And இதை நான் மட்டும் சொல்லல, last 5 years அந்த Python programming language ரொம்ப டெவலப் ஆயிருக்கு. And now Python is officially the most popular language in the world. Guys, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கூகுள்ல பாதி இது பைத்தனை வச்சு தான் உருவாக்கியிருக்காங்க. அண்ட் நாட் ஒன்லி கூகுள், யூடியூப், Dropbox, Quora, Reddit and Instagram and so on. இந்த மாதிரி இருக்கிற நிறைய வெப்சைட்ஸ் அண்ட் ஆப்ஸ் பைத்தன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வச்சு டெவலப் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஆப் எல்லாம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஆப்ஸாகவும் இருக்கு. அண்ட் கைஸ், பைத்தன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இவ்வளோ பாப்புலர் ஆனதுக்கு என்ன ரீசன், என்ன காரணம்னு உங்களுக்கு தெரியுமா? டேட்டா சயின்ஸ். கைஸ், டேட்டா சயின்ஸ் ஜஸ்ட் இன் அ ஃபியூ இயர்ஸ், சில வருஷத்துலேயே பயங்கரமா முன்னேறி இருக்கு. அதாவது செல்ஃப் டிரைவிங் கார்ஸாக இருக்கலாம், ஆட்டோமேட்டட் ரோபோட்ஸ், கூகுளோட செல்ஃப் டிரைவிங் கார்ஸ், டெஸ்லா கம்பெனியில் இருக்கிற ஆட்டோமேட்டட் கார்ஸ் அண்ட் செல்ஃப் டிரைவிங் கார்ஸ், ஆட்டோமேஷன், மஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இதெல்லாம் இருக்கிற ஆல்கோரிதம்ஸ் எல்லாம் பைத்தன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வச்சு எழுதியிருந்தாங்க. அண்ட் அதனால தான் இப்போ இந்த நேரத்தில் பைத்தன் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் அண்ட் மோஸ்ட் பாப்புலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸாக இருக்கு. அண்ட் கைஸ், இருக்கிறதுலே முக்கியமான விஷயம் என்னன்னு தெரியுமா? Python is beginner friendly. ஒண்ணுமே தெரியாதவன் Python programming language first கத்துக்கலாம் and it's very easy to learn. யார் வேணாலும் கத்துக்கலாம். It's very easy and beginner friendly. But guys, உங்களோட question என்னது? Can we use Python for Android development? So நம்மளால Android development Python programming வச்சு பண்ண முடியுமா? எஸ் கைஸ், கண்டிப்பா. ஏன் பண்ண முடியாது? கண்டிப்பா பண்ண முடியும். அண்ட் அதுக்கான பைத்தன்ல அதுக்கான ஃப்ரேம் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கு. கிவி ஃப்ரேம் ஒர்க்ஸ் அண்ட் வெப் அப்ளிகேஷன் அதெல்லாம் உருவாக்குறதுக்கு ஜாங்கோ, ஃபிளாஸ்க் அண்ட் GUI டெவலப்மெண்ட்க்கு கிண்டர், அந்த மாதிரி ஃப்ரேம் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கு. அண்ட் பைத்தன் ப்ரோக்ராமிங்கை வச்சு நீங்க ரொம்ப ஈஸியாகவும் ஃபாஸ்டாகவும் அப்ளிகேஷன்ஸ் உருவாக்க முடியும். பட் கைஸ், ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட்னு பார்க்குறப்ப ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரியுமா? அதுதான் மேக்ஸிமமாக யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் அதுதான் நேட்டிவ் லாங்குவேஜ். அதாவது ஆண்ட்ராய்டு ஓஎஸ் இருக்குல்ல, ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா, அந்த ஆண்ட்ராய்டு ஓஎஸ்ஐயே ஜாவாவை வச்சு தான் எழுதியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஆண்ட்ராய்டு ஓஎஸ்ஐயே ஜாவா வச்சு எழுதியிருக்காங்கன்னா அப்போ அதில் ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் தானே நல்ல ஸ்மூத்தாக ஓடுற மாதிரி இருக்கும். புரியுதா? நீங்கள் கூகுளில் கூட சர்ச் பண்ணிக்கோங்க, நீங்கள் பார்த்துக்கலாம். பைத்தன் அண்ட் ஜாவா போத் ஆர் த சேம். ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். பட் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் கிராஃபிக்ஸ் அதெல்லாம் பார்க்குறப்ப ஜாவா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். சரிங்களா? ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே லெவலில் தான் இருக்குது, கொஞ்சம் கூட மாறாமல் ஒரே லெவலில் தான் இருக்குது. பட் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் கிராஃபிக்ஸ் அதெல்லாம் பார்க்குறப்ப ஜாவா கொஞ்சம் முன்னேறிடும். பட் கைஸ், இன்னும் முடியலை இந்த வீடியோ. ஜாவா பைத்தனை விட எவ்வளோ பெஸ்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. அது பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், கிராஃபிக்ஸாக இருக்கட்டும், எதுவாக வேணாலும் இருக்கட்டும், எவ்வளோ பெஸ்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல கைஸ். பட் கைஸ், இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, பைத்தன் போன 5 வருஷமா ரொம்ப தான் க்ரோ ஆயிருக்கு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸா இருக்கட்டும், டேட்டா சயின்ஸா இருக்கட்டும், மஷின் லேர்னிங்கா இருக்கட்டும், எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணி க்ரோ ஆகிக்கிட்டே இருக்குல்ல. அப்படியே 2025 அந்த இயர்ஸ் எல்லாம் வரப்ப ஏன் ஜாவாவை முன்னேறி கூட போலாம்ல. அண்ட் கைஸ், உங்களுக்கு தெரியலன்னா நான் சொல்லிடுறேன், பைத்தன் ரொம்ப ஃபாஸ்டா தான் அப்டேட்ஸ் அதெல்லாம் கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. இப்பதான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நான் பைத்தன் 3.8.2 லேட்டஸ்ட் வெர்ஷனா இருந்துச்சு, அதை டவுன்லோட் பண்ணேன். அண்ட் இப்போ பார்த்தா பைத்தன் 3.8.5 வந்துருச்சு. அண்ட் நீங்க பார்க்குறப்ப 3.9 கூட வந்திருக்கும், 3.10 பைத்தன் 4 கூட வந்திருக்கலாம்.
ஸோ இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ வேகமாக பைத்தன் டெவலப் ஆகிக்கிட்டே இருக்குன்னு. அண்ட் கூடிய சீக்கிரமாக எல்லா ஃபீல்ட்ஸ்லேயும் பைத்தன் ஒரு பெஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருக்கலாம். அண்ட் ஏன்னா இப்போ கூட ஸ்பேஸ் எக்ஸ் அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா எலான் மஸ்க், அவர் கூட ட்விட்டரில் ட்வீட் பண்ணியிருந்தார் we are using பைத்தன் அப்படின்னு. ஸோ இதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பைத்தன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அண்ட் எதுக்கு நீங்கள் கற்றுக்கணும்னு. ஸோ கடைசியில் ஆன்சர் என்னது, கேன் வி யூஸ் பைத்தன் ஃபார் ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட்? கைஸ், ஆன்சர் இஸ் இட் டிபெண்ட்ஸ் ஆன் யூ. சரிங்களா, நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்றது தான். ஓகேவா? ஸோ நீங்கள் ஜாவா யூஸ் பண்ணலாம், அதுவும் பெஸ்ட்டு தான். அது வேஸ்ட் அப்படிலாம் சொல்லலாம், அதுவும் கொஞ்சம் டெவலப்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் தான், அதுவும் கொஞ்சம் பாப்புலராக தான் இருக்குது. நீங்கள் ஜாவாவும் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அண்ட் பைத்தன் இஸ் ஆல்சோ மோஸ்ட் பாப்புலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ நீங்கள் அதையும் செக் அவுட் பண்ணலாம். ஸோ திஸ் கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் அப்பான் யூ. பட் ஒருவேளை நீங்கள் என்னோட ரெக்கமெண்டேஷன் கேட்குறீங்கன்னா, நான் என்ன சொல்கிறேன்றதை கேட்கணும்னு நினச்சிங்கன்னா, I will say that go with Python because guys Python is very easy guys, very easy. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஜாவாவை கம்பேர் பண்றப்ப பைத்தன் ரொம்ப ஈஸி, பிகினர் ஃப்ரெண்ட்லி. ஒண்ணுமே தெரியாதவன் கூட பைத்தன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் கத்துக்கலாம். நானும் ஒண்ணுமே தெரியாதவனா தான் இருந்தேன் அண்ட் நான் வந்து பைத்தன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை கத்துக்கிட்டேன் அண்ட் இப்போ எனக்கு நிறையவே தெரியும். ஸோ ஒருவேளை நீங்கள் ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட் அதெல்லாம் போகணுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பக்கம் ஜாவா, காட்லின் அந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் இன்னொரு பக்கம் பைத்தன் இருக்குது. பைத்தனில் இருக்கிற கிவி ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. ஸோ அந்த கிவி ஃப்ரேம் ஒர்க் வந்து பைத்தனோட டெவலப்பர்ஸ் வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. சரிங்களா? ஸோ ஏன் ரெக்கமெண்டேஷன் கேட்டிங்கன்னா லேர்ன் பைத்தன், அவ்வளோதான் சொல்லுவேன். ஓகே, ஸோ ஐ ஹோப் தட் உங்களுக்கான கொஸ்டின்கான ஆன்சர் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ இன்னொரு கமெண்ட் வந்துருந்துச்சு, ப்ரோ நீங்கள் ஏதாச்சும் பைத்தன் யூஸ் பண்ணி ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப் பண்ணியிருக்கீங்களா, ப்ளே ஸ்டோரில் அப்லோட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. கைஸ், உண்மையாக சொன்னால் ஆப்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணேன். பட் ப்ளே ஸ்டோரில் அப்லோட் பண்ணுறதுக்கும் மந்த்லி சம்திங் பேமெண்ட் அந்த மாதிரி பண்ணுற மாதிரி நிறைய ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்தோன்னே எதுக்கு நம்மளோட க்ரியேட்டிவிட்டியை போய் ப்ளே ஸ்டோரில் அப்லோட் பண்ணுறதுக்கு அதுக்கும் காசு அதெல்லாம் கொடுக்கணும் அதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்மளே வச்சுக்குவோன்னு சொல்லிட்டு நானே வச்சுக்கிட்டேன். அண்ட் கைஸ், எனக்கு வந்து ரொம்ப இந்த ஆப் டெவலப்மெண்ட் அதெல்லாம் எனக்கு ஆக்சுவலி இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எனக்கு வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்னோட ட்ரீம். உண்மையாக சொன்னால் என்னோட ட்ரீம் என்னன்னா, அயன்மேன் டெக்னாலஜி இருக்குல்ல, அயன்மேன் டெக்னாலஜி, ஜார்விஸ் அதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் ரியல் லைஃப்பில் கொண்டு வரணுன்றது தான் என்னோட ட்ரீமு. ஸோ ஜார்விஸ் ப்ராஜெக்ட் வந்து நான் செஞ்சுட்டேன். என்னோட யூடியூப் வீடியோவில் நீங்கள் பார்க்கலன்னா கூட நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. மேலே இங்கே வர ஐ பட்டனில் கூட கிளிக் பண்ணி நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஹோல் அயன்மேன் டெக்னாலஜியை இந்த உலகத்தில் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து பைத்தனை லேர்ன் பண்ணேன். ஸோ ஈஸியாக சொன்னேன்னா என்னோட பேஷனுக்காக தான் நான் வந்து பைத்தனை லேர்ன் பண்ணேன். அப்படியே லேர்ன் பண்ண இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ அப்படியே வந்து நான் உங்களுக்கும் சொல்லி தரணும்னு சொல்லிட்டு பைத்தன் ப்ரோக்ராமிங் கோர்சஸ் எல்லாம் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஒருவேளை நீங்கள் இன்னும் அந்த கோர்ஸை செக் அவுட் பண்ணலன்னா மேலே இருக்கிற ஐ பட்டனில் கிளிக் பண்ணுங்கள், இல்லாட்டி கீழே லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அங்கே போய் நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். யூடியூப்பில் இருக்கிற பிளேலிஸ்ட்டை அங்கே வந்து லைன் பை லைனாக வீடியோஸ் போட்டிருக்கேன். ஓகே, அண்ட் கைஸ், இந்த மாதிரி ஃப்ரீ கோர்ஸ் வந்து உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது. அண்ட் உங்களுக்காக வந்து நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ வேர்த்து கொட்டி உங்களுக்காக கோர்ஸ் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ ப்ளீஸ் கோர்ஸை போய் ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட டெக்னிக்கல் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்க கூட இந்த கோர்ஸை ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ கைஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். ஏன்னா இந்த மாதிரி டெக்னாலஜி ரிலேட்டட் வீடியோஸ் எப்பவுமே இந்த சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். ஓகே, so thank you all for watching this video. I will see you next time. Up to that, stay tuned and keep watching Coding Anna.